ஹாய் guys வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி குபேரா. ஸோ குபேராவோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது என்னோட 101வது வீடியோ. ஸோ 100 வீடியோக்கு மேல அப்லோட் பண்ணிட்டேன் மூவி ரிவ்யூஸ். வீக்கெண்ட்ஸ் மூவியை மறக்காம பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில சில விஷயங்கள் பண்ணனா அதை நான் விட்டுருவேன். இது விடாம நான் கண்டினியூஸா ரிவ்யூ போட்டிருக்கேன். அதுதான் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, குபேராவோட ரிவ்யூக்கு போவோம். ஸோ குபேரா என்னதுன்னா எனக்கு ஒரு ஓகேன்ட்டு ஒரு டீசெண்டான மூவி தாங்க. ஸோ குபேராவோட கதை பார்த்தோம்னா பிஸ்னஸ் மேனு இருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான பிளாக்ல மணி கொடுக்கணும். அதுக்கு நாகார்ஜுனாவை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4 பிச்சைக்காரவங்களை இதுல உள்ள கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க, எது கொண்டு வராங்கன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்படிதான் இந்த கதை போவோம். எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே செம்மையா கொண்டு போனாங்க. நல்ல ஒரு ஸ்டாரி டெல்லிங்கும் அப்படியே இந்த கதைக்குள்ள கொண்டு போய் இதுதான் இந்த கதையா அப்படின்னு சொல்லி செம்மையா போவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே. செகண்ட் ஹாஃப் தாங்க இந்த படம் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப இந்த டவுன் பண்ணிடுச்சு. ரிப்பீட்டடான சீன்ஸு, தனுஷ் துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ரிப்பீட்டடான சீன்ஸு, அன்வான்டான சீன்ஸு. இதுல என்னதுன்னா ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான சீன்ஸை வைக்கிறதுக்கு இருந்தாலும் அது நம்மளுக்கு ஃபீலும் பண்ணல, எமோஷனலாகவும் அட்டாச் ஆகல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ஒன்னொன்னு கிளைமேக்ஸும் இந்த படத்துல என்ன இப்படி முடிச்சிட்டாங்க. தெலுங்கு சினிமா அந்த மாதிரியான மூவிஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய டெம்ப்ளேட்ல முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் போல. ஸோ இதுல என்ன நம்ம ப்ளஸ்ஸான விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. தனுஷ் டி ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அது எல்லாத்தையும் குறைச்சிடலாம். நடிப்பு செம்மையா பண்றாரு. நடிப்பு நல்லா வர்றவங்க பேசுறத குறைச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி குறைச்சிட்டு இதுலயே ஃபோக்கஸ் பண்ணா செம்ம அருமையான நடிப்பு. உண்மையிலே நல்லா நடிச்சிருந்தாரு. ஏன் போய் சொல்லணும், பாராட்டி ஆகணும் அவரை. ஸோ இதுதாங்க குபேரா பத்தி நான் சொல்லணும்னு இருந்தது. இதுல டிஎஸ்பி ரிப்பீட்டடான பிஜிஎம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு. லைட்டா காப்பாத்தி விட்டுருப்பாரு ஒரு கட்டமும். இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ராஷ்மிகா எனக்கு தெரிஞ்ச அவங்க சீன்ஸ் பெட்டரா இருந்திருக்கலாமா நான் ஃபீல் பண்ணேன். நாகார்ஜுனோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு, செம்மையாகவும் இருந்துச்சு. அவ்வளவுதான் இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவில சில விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதனாலதான் எனக்கு டீசென்ட் ஓகே வாட்ச். நல்ல கதையை 3 ஹவருக்கு மேல கொடுத்ததுதான் பிரச்சனை. அதை ஒரு 20-30 நிமிஷத்தை வெட்டியிருந்தாங்கன்னா, கட் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டா இந்த படம் செம்மையாவே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். அவ்வளவுதான். மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க. நன்றி, வணக்கம்.